ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நான் உங்கள் பாலாஜி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் வெப்சைட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். யூசிங் React JS ஃப்ரண்ட் எண்டில். பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா FastApi யூஸ் பண்ணியிருந்தேன். FastApi பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டு மீ. பட் அதை பார்த்தா நான் குயிக்காக லேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா React JSல நிறைய நான் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளாக் வெப்சைட் எப்படி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஷோகேஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் எப்படி அதை நான் கிரியேட் பண்ண அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம பிளாக்ஸ் பார்த்துடலாம். பிளாக்ல பார்த்தீங்கன்னா நேவ் பார் நான் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க. நேவ் பார் அதுக்கு ஃபூட்டர் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸு. ஓகேவா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பா யூஐன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஐ காம்பனன்ட் லைப்ரரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாம்பா யூஐ யூஸ் பண்ணியிருக்கேன். டெய்ல்விண்ட் காம்பனன்ட் லைப்ரரி தான் இந்த மாம்பா யூஐ. ஓப்பன் சோர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சில பிளாக்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கு. நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் test2@gmail.com சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இங்கே போடணுமா இமெயிலு? test2 யூசர் நேமு. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். பாஸ்வேர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி அப்புறம் கிரியேட் ஆயிரும் அக்கௌண்ட் வந்து. ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு பாருங்கள். கிரியேட் ஆன கழிச்சு பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிரும் அக்கௌண்ட்டு. லாகின் ஆன கழிச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் இந்த மாதிரி வரும் கைஸ். ஓகேவா? அந்த மெயில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பிளாக் வெப்சைட் சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுளோட மெயில் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அதை பற்றி மெயில் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டு. லாகின் பண்ணி டேஷ்போர்டுக்கு வந்துடும். இந்த பிளாக் வெப்சைட் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக்லாம் ரெட் பண்ணலாம், ஃப்ரீ தான். பட் நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். அக்கௌண்ட் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் போஸ்ட் பண்ண முடியும். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் பீஸான்னு சொல்லிட்டு நான் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டிங் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. ஹெட்டிங்கை நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இமேஜ் பார்த்தீங்கன்னா அன்ஃபிளாக் ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துச்சு பாருங்க. இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இது பார்த்துக்கலாம். அப்புறம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்களே கண்டென்ட் சூப்பராக டைப் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லைப்ரரி நேம் சரியா ஞாபகம் இல்லை. ரிச் டெக்ஸ்ட் எடிட்டர் நினைக்கிறேன். அந்த லைப்ரரி நான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டப்ல கீழே கொடுத்துருக்கேன். அதில் ரீட்மியில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ண லைப்ரரிலாம். ஓகே, இது ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரி தான் கைஸ். ஓகேவா? ரியாக்ட்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னா இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே நான் பேஸ்ட் பண்ணலாக்க டிஸ்கவரியா. இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணுவோம். என்ன காப்பி ஆகல? ஓகே, காப்பி ஆயிடுச்சு. காப்பி பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்க எல்லாமே போல்டு எல்லாம் பக்காவாக வந்திருக்கு. இது வந்து டேட்டா பேஸில் வந்து ஒரு HTML மாதிரி சேவ் ஆகும். அப்படியே நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம டேபிள்ஸ் வேணால் டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இமேஜ் வேணால் இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில். ஒரு பிளாக் வச்சு பிளாக் கிரியேட் பண்ண போறீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ணிடுறேன் பிளாகை. பிளாக் கிரியேட் பண்ண பிளாக் கிரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபைலேருந்து மெசேஜ் வந்துருச்சு. நம்ம போய் பார்த்தீங்கன்னா ரீட் பிளாக்ஸில் போனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண பிளாக் வந்துருச்சு. யார் கிரியேட் பண்ணியிருக்கா? பை test2 அக்கௌண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா test2 தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. மிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பை அட்மின் போட்டிருக்கேன். நான் அட்மின் கிரியேட் பண்ணது. ஓகே, நான் இந்த பிளாகை பார்த்தீங்கன்னா ரீட் மோட் நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ரீட் மோட் நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு சிங்கிள் பிளாக் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பிளாக் பேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ண பிளாக் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்திருக்கு. இது வந்து ஃபுல்லி மொபைல் ரெஸ்பான்சிவ். ஓகேவா? இந்த வெப்சைட் தான் ஃபுல்லி மொபைல் ரெஸ்பான்சிவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக் ஐடி இங்கே அது பாருங்க. நார்மலாக பிளாக் நான் கிளிக் பண்ணோன்னு இங்கே பாருங்க. ஒரு பிளாக் நான் கிளிக் பண்ணி இங்கே ஐடி மாறும். ஐடி மாறின பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டரிங்கும் மாறும். சூப்பர்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு மொபைல் காட்டுறேன். மொபைல் ரெஸ்பான்ஸ்ன்னு சொன்னல. iPhone XR போகிறேன். iPhone XR நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்திருக்கு பாருங்க. அப்படியே நம்ம இதெல்லாம் ரீட் பண்ணிக்கலாம். இந்த இது நான் ரீட் பண்ணுறேன் பாருங்க. பக்காவாக இருக்குல்ல. மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்குது. இந்த வெப்சைட் பிளாக் வெப்சைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன். லாக் அவுட் பட்டன் இருக்குது, லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். சிம்பிளாக இருக்குல்ல. சிம்பிளாக தான் இருக்கும். இந்த லோடிங் ஸ்க்ரீன்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய கோடிங் பண்ண வேண்டியதாகிடுச்சு. கோடிங் காட்டுறாங்க கைஸ். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது இதில். ஓகேவா? பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல. யூஸ் பண்ணியிருந்தேன். பேக் எண்ட் பார்த்தா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.8+, அப்புறம் FastApi, அப்புறம் MongoDB, அப்புறம் JWT டோக்கன் ஜென்ரேட் பண்ண யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் bcrypt பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஆஸ் பண்ண யூஸ் பண்ணியிருந்தேன். பைதான்டிக் பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபீச்சர்ஸ். ஓகேவா? பேக் எண்டோட ஃபீச்சர்ஸ். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் இவ்வளோ தான் கைஸ். பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்ட்ரக்சர் பார்த்தா மாடல் கோட் வியூ. நான் வந்து MEC பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருந்தேன் பேக் எண்டுக்கு வந்து. ஓகே, நம்ம வந்து பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட் போயிடலாம். ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பார்த்து ஃப்ரண்ட் எண்ட் தான். ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸு, கான்டெக்ஸ்ட்டு, அதுக்கடுத்து எல்லாமே போட்டு ரூட்டிங்கு. ரூட்டிங் அவங்க காட்டியா ரூட்டிங் காட்டினாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஊப்ஸில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஊப்ஸ் இருக்குது. 3 ஊப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? app.txs. ஓகே, இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் இதோட
டெக் ஸ்டாக் வந்து ரியாக்ட் 18 யூஸ் பண்ணியிருக்கேன். TypeScript அப்புறம் பார்த்தீங்கன்னா Vite யூஸ் பண்ணியிருக்கேன். Vite பிளாஸ்டிங் ஃபாஸ்ட் அப்படி சொல்லலாம். அப்புறம் TailwindCSS பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டைலிங் யூஸ் பண்ணியிருக்கேன். React Router RAM பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். TinyMCE Editor இதை நான் சொன்னேன். ஸோ அந்த பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணும்போது அழகாக சூப்பராக போஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அதுதான் யூஸ் பண்ணேன். அப்புறம் Axios தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட டேட்டா பேஸ்க்கும் இதை கனெக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சென்ட்டு ரெக்வஸ்ட்டு அதெல்லாம் கெட்டு உங்களுக்கு புரியுதில்ல நான் என்ன சொல்கிறது வந்து ஓகே. React Toastify பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நம்ம ரீட்மி தான். ஓகே இதோட GitHub லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ராஜெக்ட் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே செக் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே ரன் பண்ணி பார்க்கலாம் அந்த ப்ராஜெக்ட்டை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ பாய்.